என்னடி இன்னைக்கு இம்புட்டு இட்லி மிஞ்சி போயிடுச்சு. இம்புட்டையும் என்னடி செய்யறது? அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல. இவ்வளோ இட்லி மீந்து போயிடுச்சு. மனசா நிக்கிலிக்கா, நான் தான் பிளேட்டை கடைசியாக கழுவி வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே ஏன் இப்போ தூக்கிட்டு போயிட்டு வரேன்? இருக்கட்டும் முடி, திடீர்னு ஆளுக்கு வந்தாங்கன்னா அப்புறம் வேணும்ல. பைப்பில் தண்ணி வந்துச்சு, சரி ஒரு சொல்லியா கழுவிடுவோமேனு கழுவிட்டேன். நின்று போயிருச்சுன்னா கழுவ முடியாதத்தியா, அப்புறம் குடத்தை தூக்கிக்கிட்டு திரியணும். எங்கிட்டுக்கா ஆள் வர்றாங்க? இருக்கிற இட்லியை சாப்பிடவே ஆள் இல்லை. நம்ம இத்தனை பிளேட்டை கழுவி வச்சுட்டு காக்கா அரட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். நிறைய மிஞ்சிருச்சோமா? சட்னி சாம்பார்னு நிறைய மீந்து போயிடுச்சுக்கா. ஆளுக்கு 2 எடுத்து வச்சு சாப்பிடுங்கடி, சரியா போயிறேன். அக்கா இருக்குங்கிறதுக்காண்டி எம்பிட்டு சாப்பிட முடியும்? ஆளுக்கு 3 இட்லி சாப்பிட்டாச்சு, வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுத்து விட்டாச்சு. இருக்கிற இட்லியை என்னக்கா செய்யறது? இனி உதுத்து போட்டு ரவைக்கு எல்லார் வீட்லேயும் உப்புமா கிண்ட வேண்டியதேன். நான் தாண்டி ஆள் வந்தாங்கன்னா பத்தாம போயிருமோன்னு நிறைய சுட்டு அடிக்கிட்டேன். இப்போ இம்புட்டு அளவுக்கு வீணா போயிருச்சே. பாட்டி நடுவலி எக்கா, இன்னைக்கு கடை போடலையாக்கும்னு நானும் வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு அசால்ட்டா இருந்துட்டேன். இட்லி வடை கொடுத்து விட்ட பிறகுதான் இன்னைக்கு கடை போட்டியனே தெரிஞ்சிச்சு. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா வந்திருப்பேன்ல. பொண்ணு மாப்பிள்ள வீட்டில் இருக்காங்க, உடனே போட்டுட்டு நீ பாட்டுக்கு இங்கே கிளம்பி வர முடியுமா? அவங்களுக்கு எதையாவது சுட்டு அடிச்சு கொடுக்கணும்ல. அட யாக்கா நீ வேற, நான் என்னத்த சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? அதுக்கு தான் அத்தை கிளவி இருக்கு, நான் சும்மா ஒத்தாசை தானே. இருந்தாலும் பாவம், அவங்க வயசானவங்க ஒத்தாலா பார்க்க முடியாது இல்லம்டி. உன் குடும்பத்துக்கு பார்க்கறதே பெருசு, கூட 2 பேருக்கு பார்க்கணும்னா சிரமமா தானே இருக்கும். 2-3 நாளைக்கு நீ வீட்லயே இருந்து வீட்டு வேலையை பாரு, கடை வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா என்னக்கா நீ? எக்கா என்ன எனக்கே அம்புட்டு இட்லியும் வடையும் கொடுத்து விட்ட? இங்க குண்டா நிறைய இம்புட்டு இட்லி இருக்கு, ஏன் எதுவுமே இன்னைக்கு வியாபாரம் ஓடலையா? எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல நடுவாளி. பாத்துக்கிறலாம். ஒரு நாள் அப்படி இருந்தேன், ஒரு நாள் இப்படி இருந்தேன். நான் கூட அம்சாஜீவா இருக்கிறதுனால தான் அம்புட்டு இட்லியும் வடையும் கொடுத்து விட்டியன்னு நினைச்சேன். எக்கா அப்ப மிச்சம் இருக்கிறது பூரா என்னக்கா செய்யறது? அதாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பேசாம ஆளுக்கு கொஞ்சமா எடுத்துட்டு போய் வீட்டுல நைட்டுக்கு இட்லி உப்புமா செஞ்சுக்கிறோமா? நிக்கிலிக்கா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. சொல்லுமா மாடனே. இல்லக்கா, மீந்து போயிடுச்சுங்கிறதுனால எல்லாரும் நைட்டுக்கு எடுத்துட்டு போய் இட்லி உப்புமா செஞ்சாலும் இப்பெல்லாம் பிள்ளைங்க எங்கக்கா விரும்பி சாப்பிடுது? நம்மளா ஒத்தாலும் உட்காந்து திண்டாதான், அதுவும் பாதி தின்னு பாதி வீணா தானக்கா ஆக்குவோம். அதுக்கு கோவில் பக்கத்துல அங்கங்க உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு 2 இட்லியா பார்சல் கட்டி கொடுத்துட்டோம்னா இல்லாதவங்களாவது சாப்பிட்டுப்பாங்கல்ல. சூப்பர் ஐடியாட்டி மாடனே. நல்லது தாண்டி மாடனே. நீங்க என்ன அன்னைக்கிலிக்கா சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு? எனக்கு தான் இந்த யோசனை கொஞ்சம் கூட வரல. மீந்து போய் கொண்டு போய் வீட்டுல உப்புமா செஞ்சாலும் அதை நம்மளை தவிர வேற யாரும் திங்க போறதில்ல. அதுக்கு சுட சுட இருக்கிறதோட யாருக்காவது கொடுத்தோம்னா வயிறார சாப்பிடவாது செய்வாங்கல்ல. அப்படியே செய்வோம்ப்பா. ஆளுக்கு 2 எடுத்து பார்சல் கட்டுங்க. சரிங்கக்கா. அந்த சாம்பார் குண்டான எடுத்துட்டா அக்கா பாக்கெட்ல ஊத்துறேன். அந்த வாரேன்க்கா. உடனே அக்கா 2 பேரும் சட்னி ஊத்தட்டேன், நீ பேப்பர் எடுத்து நம்ம இட்லியை மடிப்போம். ஓகேடி. எக்கா 2ஆ கட்டவா 3ஆ கட்டவா? வடை இருந்துச்சுன்னா 2 இட்லி 1 வடையுமா வைக்கலாம். வடை தான் இல்லைல, 3 இட்லியாவே வைமா. கொடுக்கறது வயிறு நிறைஞ்சாப்புல கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க கூடாது. 3 இட்லியாவது தேவையில்ல, 3 வை. சரிக்கா. இதுவழி தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா வீணா தண்டி போகும். தக்காளி சட்னி கூட நைட்டுக்கு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி கொஞ்ச நேரத்துல சலிச்சிரும், நல்லா தாராளமா ஊத்தி வை. சரிக்கா நல்லா தான் ஊத்தி இருக்கேன். நெடுவலி சட்னியை மட்டும் ஒன்னா ஊத்தி வைக்கலாம், சாம்பார் தனியா வச்சுக்கலாம். ஆமா அதான் அக்கா சாம்பார் போடுதுல்ல. 1 2 3 4 5 6 பார்சல் இருக்குடி. பார்சல் 6 வந்திருக்கு. எல்லாத்துலயும் 3 இட்லி வச்சிருக்கேன். சாம்பார் 6 போட்டிருக்கேன். 1 2 3 4 5 இருக்கு. இன்னும் ஒரு கவர்ல மட்டும் சாம்பார் ஊத்துமா? சாம்பார் கொஞ்சம் தான் இருக்கு, இருக்கிறத வலிச்சு ஊத்தி வைக்கிறேன். சாம்பார் கொஞ்சமா இருக்கிறதுல தக்காளி சட்னி கூட எத்தனை ஊத்தி வைங்க, பாவம் சாப்பிட்டுட்டு போறாங்க. என்னத்தையோ கொடுக்கறத நல்லா கொடுக்கணும்ல. சட்னிலாம் இருக்குக்கா, ஊத்தி வைக்கிறேன். பார்சல்லாம் கட்டியாச்சு. ஒரு 6 பேருக்கு காலையில டிஃபன் கொடுத்துடலாம். ஆனா இதை எங்கே கொண்டு போய் கொடுக்கறது? கோவில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லடி? ஆமா நெடுவாளி, கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொடுமா. அப்ப நீனே வந்து உன் கையால கொடுத்துட்டு வா. கட்டு நெடுவாளி, யாரு கொடுத்தாத்த என்ன? இதை கொண்டு போய் இட்லி உப்புமா கிண்டி திங்கணும்னு சொன்னேனா? ஆனா மாடனதே இல்ல, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு சொன்னா. அவ கையாலேயே கொண்டு போய் கொடுக்கட்டேன். அவ நல்ல மனசுக்கு அவ கையால கொடுக்கலாம் பத்தியா? ஐயோ அக்கா, நான் ஒரு ஐடியா தான் சொன்னேன், மத்தபடி ஒண்ணும் இல்லக்கா. நீங்களே கொண்டு போய் கொடுங்க.
கேட்டு மாடனே நெத்தாம நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாலும் எப்படியும் 4-5 இட்லி மீந்து தான் போயிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேணுமா, நீங்க வச்சுக்கிறீங்களா, நீங்க தின்னுங்களேன்னு எல்லாருக்கும் திண்டவங்களுக்கு எடுத்து கொடுத்து வீணாக்கிறத விட அதுக்கு நம்ம இந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பிட முடியாதவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்குனாலும் ஒருவேளை வயிறார சாப்பாடு போட்டது மாதிரி இருக்கும்ல. அது நமக்கும் புண்ணியத்துல சேரும். என்னத்துக்கு சாப்பாடை வீணாக்கணும்? இனிமே மாடனை சொன்னது மாதிரி மீந்து போன சாப்பாடெல்லாம் இப்படி இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுவோம். சரியா? ஐயா தோர இது சுயநல பூமி. சூப்பர் நிக்கிலிக்கா. எனக்குமே இந்த பார்சல் கட்டும்போது அப்படித்தான் தோணுச்சு. நான் நினைச்சத நீ சொல்லிட்ட. அக்கா நீங்க எல்லாம் ஆசைப்பட்டது மாதிரி நம்ம இட்லி கடையை பெரிய லெவல்ல கொண்டுட்டு வந்து மீந்து போன இட்லியை கொடுக்கறதுக்கு பதிலா டெய்லியும் 10 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு நம்ம முன்னேறணும்க்கா. அந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும். கரெக்டா சொன்னடி நெடுவாளி. எனக்கு அதான் தோணுச்சு. ஓய் நீ என்ன யார் என்ன சொன்னாலும் எனக்கும் தோணுச்சுன்னு ஒரே டயலாக் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க. கிறுக்கி இல்லடி, எனக்கு தோணுச்சு சொன்னேன். சரிக்கா நானும் சும்மா தான் சொன்னேன். அப்ப என் கூட யாரு தான் வர்றா? அக்கா தான் சொல்லுச்சுல்லடி மாடனா நீனும் போயிட்டு வாங்கன்னு. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நாங்க அந்த பாத்திர மண்டத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு இருக்கோம். நான் வந்ததும் லேட்டு, வந்து ஒரு வேளையும் பார்க்காம இப்படியே ஆட்டிக்கிட்டு தெரிஞ்சுவிட்டேன். ஒரு 2 நாளைக்கு பொண்ணு மாப்பிள்ள இருக்கிற வரைக்கும் பொறுத்துக்கக்கா. அதுக்கப்புறம் நான் ரெகுலரா கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். பாடி லூசு, இப்ப நீ வரலைன்னு யார் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கா? என்னத்தையே நாங்களும் ஒரு நாளைக்கு அம்சாவுக்கு அந்த தம்பிக்கு விருந்து வைக்கணும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாப்போம் இந்த வாரத்துல ஒரு நாள் வச்சு விட்டுறேன்னு. சரிக்கா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நாங்க போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். பாடி மாடனே போயிட்டு வந்துடலாம். சரிட்டு நெடுவாளி வா போலாம். அக்கா போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வா மாடனே. இல்லையே வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும். அத்தாடி என்ன வெயிலு. அக்கனி நட்சத்திரம் ஆரம்பிச்சதும் போதும் இப்படியா வெயில அடிச்சு கொளுத்து. என்ன அலமேலு வரையிலேயே புலம்பிக்கிட்டே வர? என்ன செய்ய, வீட்டுல உட்கார்ந்து இருக்கவும் பேப்பர் படிக்கவுமா நீங்க தெரியுறீரு. எல்லாத்துக்கும் பொம்பளை நான் தானே அலைய வேண்டியது இருக்கு. ஏண்டியே நான் தான் காலையில ஏதாவது வேலை இருக்கா வெளியில போகணுமான்னு கேட்டேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நீனா இப்படி பேசுனா என்ன அர்த்தம்? ஆமா, அவன் வெட்டிட்டு வேணா கட்டிட்டு வரேன் வெட்டிட்டு வரேன். நீங்க 500 ரூபா சாமான வாங்கிட்டு வர சொன்னா 1000 ரூபாய கொடுத்து போட்டு 200 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு வருவீரு. உங்களை நம்பி நான் அனுப்புனா தலையில துண்டை போட்டுக்கிட்டு உட்கார வேண்டியதேன். அதுக்காக பொம்பளைய மாதிரி பேரம் பேசி வாங்க முடியுமாடி? சொன்ன விலையை கொடுத்துப்புட்டு வாங்கிட்டு வருவேன். இந்த ஊரு காரியல்கிட்ட சொன்ன விலையை கொடுத்து வாங்கிட்டு வந்தா நல்லா தான் இருக்கும். 15 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சூத்த கத்திரிக்காய 35 ரூபா சொல்லுவாளுங்க. அடிச்சு பிடிச்சி அவளுக விலை வச்ச 15 ரூபாயவும் குறைச்சு 12 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்றதுல தானே சாமர்த்தியம் இருக்கு. 35 ரூபாயவும் கொடுத்துப்புட்டு இந்தா கூடையன்னு வாங்கிட்டு வந்தா நல்லாவா இருக்கும்? சரிதாண்டி, உன் சாமர்த்தியே எனக்கு வராதுதான். இப்ப என்ன ஒரே பழம் பண்ணமா வாங்கிட்டு வந்திருக்கிய என்ன? என்னையா மனுஷா இப்படி கேட்குறீரு? நேற்று ஜோசியரை பார்த்ததுக்கு தான் இன்னைக்கு சடங்கு வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு தான் போய் பழம் பண்டம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ இன்னைக்கு தான் சடங்கா? அட கூறத்த மனுஷா, அதென்ன ஓ இன்னைக்கு தானே இப்படி இழுக்கிறீரு? அவங்களுக்கு தானே சடங்கு, ஏதோ உமக்கே சடங்கு மாதிரி ஈனி பல்ல கட்டிக்கிட்டு இருக்கீரு. இல்ல அலுமேலு, சடங்குன்னு சொல்லவும் நம்ம கல்யாண சடங்கு ஞாபகம் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டு. ஐயா கர்மத்தை இந்த மனுஷன் சொல்லவும் நானும் வெக்கப்பட்டுக்கிட்டு நிக்கிறேன் பாரு. யோ அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சடங்கு நல்ல வழியா அவங்களுக்கு நம்ம நல்லதை செஞ்சு விடணுமா இல்லையா? நீ என்ன இப்படி பிள்ளை இல்லாத வீட்டுல கிளவி சொல்லி குடிச்ச கதையால இருக்கு இந்த கதை. நானும் துள்ளி குதிக்கலான்னு தான் பாக்குறேன், எங்க விடுற, ஒத்துழைக்க மாட்டேங்கிறிய. ஐயா கடவுளே, பேரம் பேத்தி எடுத்த பிறகு பேசுற பேச்சு அதெல்லாம் வாயை வச்சுக்கிட்டு பேசாம இரும். யாரும் கேட்டா அசிங்கத்தனமா நினைக்க போறாங்க. இதுல அசிங்கமா நினைக்கிறதுக்கு என்னடி இருக்கு? என் பொண்டாட்டிட்ட நான் பேசுறேன். அடியே மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மனுஷனுக்கு ஆசைங்கிறது இருக்கத்தானடி செய்யும். அதுலயும் உன் மன்னவருக்கு ஒருபடி மேல இருக்கும்ல. ஆமா இருக்கத்தான் செய்யுது. வாழ வேண்டிய வயசுல எல்லாம் வனவாசம் போயிட்டு காலம் போன காலத்துல காதலிக்க வந்துட்டாங்க. காதலு அலமு சொல்லும் அலமு சொல்லி மனசா எங்கன தானே நிக்கிறேன். ஆனா வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு போகல அலமு. ஐயே என்ன ஆச்சு இன்னைக்கு இந்த கிழவனுக்கு? சடங்குன்னு காலையில இருந்து பேச்சுவார்த்தை அடிவடவும் மனசே ரொம்ப உள்ள துள்ளி குதிச்சு தெரியுதாரு. கிளடன ஒரே பொடா போட்டு அமைக்க வைக்கணும். இல்லைன்னா இவ ஆட்டம் தாங்காது போல் இருக்கே. ஊராவத்த அசிங்கமா பேசி போடுவாளுகளே. ஓய் அலமு மனுஷா, ஊருக்குள்ள ஏதோ பேச்சடி விடுது. ஏதோ வயசான கிளடே ராத்திரி 9 மணி 10 மணிக்கெல்லாம் ஊரை விட்டு வெளியில போயிட்டு விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு ஊருக்குள்ள வந்து பொத்துனாப்புல வீட்டுக்குள்ள படுத்துக்கிறாருன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த ஆளு யாரு எவரு எங்க போறாரு வர்றாருன்னு ஏதாவது கேள்விப்பட்டீரா? பையன்கிற அவன் எங்கே போறேன்?
அதாயே மனுஷா எனக்கும் புரியல. மொட்டைக்காரியும் குப்பமாவும் தான் காலையில தூம்பு திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாளுங்க. ஏதோ ஒரு கிளடைய ஊர் அடங்க முன்ன ஊரை விட்டு வெளியில போறாராம். ஊர் பொழுது விடியறதுக்குள்ள ஊருக்குள்ள வந்துடுறாராம். எங்கே வராரு ஏது வராருன்னு ஒன்றும் தெரியல. யார் உருசன் எவர் உருசன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலைன்னு பேசிக்கிறாளுங்க. குப்பமாவுக்கு டவுசர் அண்ணன் மேல சந்தேகம் வந்து அவரை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்காராம். உனக்கு எதுவும் விவரம் தெரியுமா? ஐயா, எனக்கு என்ன தெரியும்? எவன் எங்கிட்டு போறானோ யாரு கண்டா அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கா நான் உட்காந்துருக்கேன். எனக்கே நிக்க நேரம் இல்ல, படுத்தா தூக்கம் வரலைன்னு நான் கிடக்குறேன். நான் கண்டுபிடிச்சுக்கிட்டு கிடக்கணும்ல. எவனா எங்கிட்ட போயிட்டு போறாங்க, எனக்கு என்ன வந்துச்சு? அதுக்கு ஏன் உனக்கு வாய் இந்த கொளறுது? சாதாரணமா பேச வேண்டியதானே? நான் சாதாரணமாக தான் பேசுகிறேன், வேற எப்படி பேசுகிறேன்? ஆமாம், பழத்தை வாங்கிட்டு வந்துட்டு இங்கனையே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? பிள்ளையில நல்ல நேரத்துக்கு முன்னாடி பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீல, அங்கே வேறு ரெண்டும் போய் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அதுகளை போய் என்ன ஏதுன்னு பார்த்து அனுப்பு. சரி நான் போய் பார்க்குறேன், நீங்கள் பேப்பரை படியும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல இடத்த கழிவணும். கிளம்பு. அட இரிய மனுஷா, இம்பிட்டு நேரம் நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருந்தா இப்போ என்னமோ விரட்டுன்னு விரட்டுற. இரு போகிறேன். புள்ளை என்ன செய்துக எங்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. ரூம்ல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. போய் அதுகளை போய் பாருப்போ. அப்படி வா வலிக்கு. போறேன். நம்ம ராத்திரி வாட்ச்மேன் வேலைக்கு போறத ஊர் ஆளுக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாளுக போலயே. ஊர் ஆளுகளே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்கன்னா அலமேலுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல நூடுல்ஸ் மண்டை, அப்பா வந்துட்டு போனதே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குடி. ஜீவா, நம்ம பேசாம வீட்டுக்கே போயிடலாமா? என்ன பேசுற நீ? அவங்க நீ மருமகளாவே வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க. அவங்க இருக்கிற வீட்டில் ஒன்றை கொண்டு போய் வைக்கணும்னு எப்படி நினைக்கலாம்? என்ன ஜீவா பண்றது? மாமாவுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. அப்படியெல்லாம் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுடி. என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காதவங்கள நான் ஏன் யோசிக்கணும்? அப்பாவை பார்க்கணுன்னா நான் எங்கேயாவது வெளியில் வரும்போது பார்த்துக்கிறேன். இல்லைன்னா இன்னைக்கு வந்து அப்பா வந்து பார்த்துட்டு போனது மாதிரி பார்த்துட்டு போகட்டும். மற்றபடி எனக்கு அந்த வீட்டுக்கு போகணுங்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. இல்லை ஜீவா ப்ளீஸ் டி. நானே அப்பா வந்துட்டு போனதுக்கப்புறம் டிப்ரெஷனாக இருக்குன்னு தான் உங்ககிட்ட பேசலானே வந்தேன். நீனும் திரும்ப அதை பற்றி பேசி என்னை டென்ஷன் பண்ணாத. சரி ஓகே பேசல. அம்சா, உங்கள் அத்தை டவுனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க போல் இருக்கு. அதுக்கு என்ன சிரிக்கிறேன்? இல்லடி, வந்த உடனே நான் எங்கே இருக்கேன்னு தேடிட்டு எப்படி கத்துறாங்க பாரு. உங்க ஒன்றை கூப்பிடலையே, என்ன தானே கூப்பிட்டாங்க. நீ ஏன் உங்களை இப்படி பேசுற? இல்லடி, நம்ம 2 பேரும் தனியாக இருக்கக்கூடாதுங்கிறதுல அவ்வளவு ஆர்வம், அதுக்காக சொன்னேன். நீ எவ்வளோ சேட்டைக்காரன்னு அத்தைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதனால சொல்லியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் காவை காத்துக்கிட்டே தெரிஞ்சாங்க. கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறமாவது 2 நிமிஷம் ஃப்ரீயாக உட்காந்து பேசலானா, அதுவும் இந்த வீட்டில் முடியலையேப்பா. வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும். அம்சா, கிளம்பிடுடி, இல்லைன்னா உடனே ரூமுக்கு வந்தாலும் வந்துருவாங்க. சார் நீங்க தான் ஏ ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க அத்தா ரூம்ல இருக்கணும், அங்க போங்க. அத்தான் ரூம்ல உங்க அத்தானே இருக்க மாட்டேங்கிறாரு. நான் மட்டும் போய் 4 செவத்தை பார்த்து என்னடி பண்ண போறேன்? ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணு. ஓ, நான் மட்டும் தனியா? சூப்பர். நல்ல குடும்பம் இல்ல? அம்சா, ஏய் நூடுல்ஸ் மண்டை, இப்ப பாரு, நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். உங்க அத்தை வந்து ரூம்ல நிப்பாங்க பாரு. அப்படிலாம் ஒன்றும் வர மாட்டாங்களே. வெயிட் பண்ணு, நான் 1 2 3 சொல்றேன். 1. அம்சா, என்ன ஏன் என்னை பார்த்து 2 பேரும் இப்படி சிரிக்கிறிய? ஒன்றும் இல்லை அத்தை. என்ன அதுக்கு 2 நம்மளை கண்டடியோட குலுங்கி சிரிச்சுப்பட்டு இப்போ ஒன்றும் இல்லைன்னு மழுப்புதுக. என்னவா இருக்கு? ஒன்றும் இல்லை அத்தை, டவுனுக்கு போயிருந்தீங்க இன்னைக்கு அதான் சொன்னேன்லடி, ஜோசியரை பார்த்துட்டு வந்தோம்னு. அதனால கொஞ்சம் சாமான் வாங்குறதுக்காண்டி டவுனுக்கு போயிருந்தேன். நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறீங்களா? இல்லை அத்தை, பரவாயில்ல, வீட்லயே இருக்கோம். இருக்கட்டும்மா, எம்பிட்டு நேரம் ஒன்ன பாரு என்ன பாருன்னு உட்காந்துருக்கிறது. 2 பேரும் இப்படி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும்ல. சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க. தம்பி பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா. அம்சா வா, உன்கிட்ட ஒரு சேரி சொல்லணும். அந்த வரேன். வாடி வா சேரி சொல்லணும் சொல்றேன்ல, எந்திரிச்சு வா. வரேன் போங்க. ஐயோ, நல்ல நேரத்தை எழுதி கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு இருக்க வைக்கலான்னு பார்த்தா இதுக்கு 2 ஒத்தாப்புல உட்காந்துக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருக்குதுங்க. நம்மளுக்கு சங்கட்டமா இருக்கே. நூடுல்ஸ் மண்டை சொல்லவே இல்லை. என்ன சொல்லவே இல்லை? இல்லடி, இன்னைக்கு தானே சொல்லவே இல்லை. என்கிட்டயே சொல்லல, அதான் நானும் சொல்லல. ஏய், பொய் சொல்லாத, உனக்கு தெரியும் தானே. இல்ல லூசு, எனக்கு தெரியாது. பொய் சொல்லாதடி, தெரிஞ்சுக்கிட்டே கள்ளி நடிக்கிற என்கிட்ட. நீ கிளம்பிருமா மகாராணி? வெட்ட வெளியில உனக்கு இந்த கெட்ட குறும்பு எதுக்கு? கிட்ட நெருங்கு நான் உனக்கு. வெள்ளுக்கு போறனா இல்லையான்னு பாரு. ஒழுங்கா உள்ள வர போறியா இல்லையா?
அப்பனா என்ன கூட்டிட்டு போங்க. உள்ள வா, முதல்ல வச்சுக்கிறேன் உன்னை. தெருவுல நின்று அழுத அசிங்கமா படுத்துற என்னைய. உள்ள வாடி, உனக்கு இருக்கு, வா உள்ள. நான் வர மாட்டேன். அத்தை, அம்மா நைந்தரா, சமையல் முடிஞ்சதா? முடிஞ்சது அத்தை. அத்தை, நான் யூடியூப்ல பார்த்து ஒரு டிஷ் ட்ரை பண்ணிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? ஐயோ, அத்தைக்கு தான் விசப்பரிச்சியா? அத்தை, நல்லா தான் இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. நான் சும்மா சொன்னேன்டா கண்ணா, நீ என்ன ட்ரை பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும். ஆமா, என்னது இது, கேக் மாதிரியும் இல்ல, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அரிசி மாவு கேக் அத்தை, அதனால தான் வித்தியாசமா இருக்கு. என்னம்மா சொல்ற? அரிசி மாவுல புட்டை வைப்பாங்க, கொலக்கட்டை வைப்பாங்க, கேக் இல்லாம செய்ய முடியும்? நான் ஒரு சேனல்ல பார்த்து சும்மா ட்ரை பண்ணேன் அத்தை, ஆனா நல்லா தான் இருக்கு, சாப்பிட்டு பாருங்களேன். நல்லா இருக்கே, அரிசி மாவு மாதிரியே தெரியல. ஆமா அத்தை, எனக்கும் டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. உங்க பையனுக்கும் கொடுத்தேன், அவரும் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அது சரி, டெய்லி ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணி அசத்திக்கிட்டே இருக்கப்போ. 2 நாள் லீவ் கிடைச்சிருக்குல்ல அத்தை, டெய்லியும் ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணேன். நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மாமாவுக்கு எடுத்து வை, மாமாவும் சாப்பிடட்டும். எடுத்து வச்சிருக்கேன் அத்தை, நிறைய தான் செஞ்சேன். அட்டி வாங்காதான் சொல்லிட்டேன். அவி, ஏன் நீ வரும்போதே பிள்ளைய அழுது கூட்டிட்டு வர? புள்ளையா அது? எனக்குன்னு வந்து வாச்ச தொல்லை, பொழுதோட போட்டு உசுர வாங்குதுமா. அம்மாச்சி, அடி வாங்க வராஸ்கல். புள்ளைய பார்த்து என்ன வார்த்தை பேசுற? வேதா குட்டி, இங்க வாடாமா. எந்தரா, இத புடிமா. வேதா தங்கம், என்னடா ஆச்சு? ஏன்டா அழுதுட்டே வர? என்னாச்சு நீ? பாப்பாவை அடிச்சிங்களா? அதானே, இங்க வந்துட்டேன்னா அத்தை, மாமா, பாட்டின்னு எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறீங்க. அதனாலதான் அங்க வந்து என் பேச்ச அவ கேட்கவே மாட்டேங்கிறா. சும்மா பொழுதோட அடம் பிடிச்சிட்டே இருக்காமா. குழந்தைன்னா அடம் பிடிக்க தாண்டி செய்யும், அதுக்காக இப்படி அடிச்சு கூட்டிட்டு வருவியா பிள்ளைய? அம்மாச்சி. வேதா குட்டி, என்னடா, எதுக்கு அம்மா அடிச்ச உன்ன? வெளியில போகணும்னு கேட்டேனா, அதான் அம்மா அடிச்சிட்டாங்க. என்ன மைனி, பிள்ளை வெளியில போலான்னு தானே கேக்குறா, இதுக்கே இப்படி அடிச்சிருக்கீங்க? பாருங்க, அவ கண்ணுல இருந்து தண்ணி எப்படி வருதுன்னு. ஆளுக்கு அவளை சப்போர்ட் பண்ணி என்ன வெள்ளி ஆக்குறீங்கல்ல. அவ எவ்வளவு சேட்டை பண்றா தெரியுமா? என்னால தாங்கவே முடியல. அதை கொட்டி அதை உடைச்சு இதை உடைச்சு பொழுதன்னைக்கு நான் கிளீன் பண்றது மட்டுமே வேலையா வச்சிருக்கேன். அதை காட்டி அப்படி என்னடி வேலை இருக்கு வீட்டுல? புள்ளேனா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். சுத்தம் பண்றதை காட்டி உனக்கு என்ன வெட்டி முடிக்கிற நீ? இவளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா வீட்டுல மத்த வேலை இல்ல பாருங்க. எனக்கு காலையில எந்திரிச்சு டிஃபன் பண்ற வரைக்கும் நைட்டு டின்னர் பண்ற வரைக்கும் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? பாத்திரம் விளக்குறது, துணி மடிக்கிறது, துணி மடிக்கிறதுன்னு அதுவே எவ்வளவு வேலை போயிட்டு இருக்கு. இதுக்கடையில இவளுக்கு பண்றதெல்லாம் நான் சுத்தம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சும்மா எரிச்சல கிளப்பிட்டு இருக்கா என்ன. ஏமைனி, இதுக்கெல்லாமா போட்டு பிள்ளைய அடிப்பீங்க? வேதக்குட்டி, அம்மாவை அடிச்சிடலாம், நீங்க அழாதீங்க. புள்ளைய அடிக்காதன்னு பல வாட்டி சொல்லிட்டேன் உன்ன. வேதக்குட்டி, அழாதடா கண்ணா. அம்மாச்சி உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். சாக்லேட் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா? ரெண்டுமே வேணும். சோ ஸ்வீட். தங்கம், அத்தை உங்களுக்கு கேக் பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பாக்குறீங்களா? பிஸ்கெட் தான் வேணும். பிஸ்கெட்டை விட அத்தை பண்ண கேக் நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. நிறைய சக்கரை போட்டிருக்கேன். அவளுக்கு சும்மாவே பூச்சி கடிக்குதுன்னு இந்தரா, சும்மா சக்கரை போட்டெல்லாம் கொடுக்காத அண்ணி. நாட்டு சக்கரை தான் போட்டு பண்ணிருக்கேன், அவ சாப்பிடட்டும், விடுங்க. ஆமா, இங்க வந்துட்டா ஆளாளுக்கு தூக்கி வச்சு செல்லம் கொடுங்க. வேதாக்குட்டி, மாமா வந்தோடனே அம்மாவை சொல்லி கொடுத்து அடிச்சிடலாம், நீங்க கேக் சாப்பிடுங்க. வெளியில போகணும். எங்கடா போகணும்? அம்மாச்சி கூட்டிட்டு போட்டா கடைக்கு போலாமா? மிட்டாய் வாங்கலாமா? உங்க பேத்தி பக்கத்துல உள்ள பொட்டி கடைக்கு கூட்டிட்டு போய் 5 ரூபா மிட்டாய் வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆயிருவா பாருங்க. அவளுக்கு வெளியில அவுட்டிங் போகணுமா, அதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்ன இங்க சத்தம்? யாருக்கு வெளியில போகணும்? எல்லாம் உன் மருமகளுக்கு தாண்டா, வேற யாருக்கு? அவுட்டிங் கூட்டிட்டு போகணுமா, ஒரே அழுக. வேதா பாப்பா, அவுட்டிங் போகணுமா? ஆமா மாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொருட்காட்சி போயிருக்காங்க, நானும் போகணும். ஓ, வேதா குட்டிக்கும் பொருட்காட்சி போகணுமா? ஏய், அவதான் கேக்குறானா, ஈனு பல்ல காட்டிட்டு இருக்க. ஏதாவது அடிச்சு கண்டிச்சு வைப்பேன்னு சொல்லி தானே இங்க கூட்டிட்டு வரேன். உன்னெல்லாம் கண்டிச்சு வளர்த்திருந்தா நீ எல்லாம் நல்லா வளர்ந்துருப்ப. உன்னை கண்டிக்காததுனால உன் பிள்ளைய கண்டிக்க சொல்றியோ? அம்மா இங்க பாருங்கம்மா இவனை. அதான் அவ பிரச்சனைக்கு கூட்டிட்டு வந்து உங்க 2 பேர் பிரச்சனையை சமாளிக்க வச்சிடாதீங்க. முதல்ல இவளுக்கு ஒரு தீர்வை சொல்லுங்க. வேதா, இன்னைக்கு ஈவினிங் அவுட்டிங் போலாமா? இதுக்குதான் நான் இங்க கூட்டிட்டு வர்றதே கிடையாது. என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துறது, எங்க போகணும்னாலும் உடனே கூட்டிட்டு போயிடுறது. அப்ப அவளுக்கு எப்படி காசோட அருமை தெரியும்? ஐயோ மைனி, அவ குழந்தை தானே, குழந்தைய கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க. ஏன் போட்டு ப்ரெஷர் பண்றீங்க? அவ அப்படிதான் வெறி. எப்போதும் நையின்னு குழந்தைட்ட இருந்தா குழந்தை எப்படி பாசமா இருக்கும். பாப்புக்குட்டி, உங்களுக்கு எங்க போகணும் சொல்லுங்க, எக்ஸிபிஷன் போலாமா? சரி மாமா. நீ கொஞ்சமாவது அவளை கண்டிச்சு வைடா. கண்டிக்கணும்னா இப்ப என்ன பண்ண சொல்ற? கம்பெடுத்து அடிக்க சொல்றியா? அடிச்சுதான் வளர்க்கணும், அப்புறம் எப்படி பயம் இருக்கும்? ஒன்னு அப்படி வளர்க்கல, அதனால நீ எல்லாம் பேசுவ. அது முகத்தை பார்த்தா அடிக்க மனசு ஒரு மடி அடிக்கணுமாம்ல.
ஏங்க வேதா குட்டி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போலாமா? அம்மா ரெண்டும் ஜாடி கேட்டு முடியா வந்திருக்குமா. இதுங்க கிட்ட என் பிள்ளைய கொடுத்தேன், என் பிள்ளைய கெட்டு குட்டிச்சோரா ஆக்கிருங்க. ஆமா ஆமா, அதனாலதான் உன்கிட்ட அவ இருக்காம இங்க ஓடி வந்துடணும்னு நினைக்கிறாளாக்கும். இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாவது வெளியில போலாமாடா விக்கி? போலாமா? நயன்தாராவுக்கும் 2 நாள் லீவ் இருக்குல்ல, எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம். சவி போலாமா? பிளான் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல என்ன பண்றது? நயன்தாரா உனக்கு லீவ் ஆடி? என்னடி திடீர்னு? அக்னி நட்சத்திரம் ஓவரா இருக்குன்னு கொஞ்சம் 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க மைனி. ஓ ஓகே ஓகே. அம்மா அப்பா எங்கம்மா ஆளையே காணோம்? யாரோ வியாபாரியை பார்க்க போறேன்னு போனாரு, வந்துருவாரு. சரி சொல்லுங்க, ஏதாவது பிளான் போடுங்க. நயன்தாராவுக்கு லீவ் இருக்கு, வேதாவை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம். இப்படியே அழுதுட்டே இருக்கு, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. எத்தனை நாளைக்கு புள்ள வீட்டுக்குள்ளேயே இருப்பா லீவுக்கு? ஆமா மைனி, அவளும் பாவம்ல. லீவ் விட்டா நம்மெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது அத்தை வீடு, மாமா வீடு, சித்தி வீடுன்னு எங்கேயாவது போயிட்டு வருவோம். இப்போ உள்ள பசங்களை வீட்டுக்குள்ளேயே போட்டு டிவி பார்க்கறது, விளையாடுறதுன்னு வீட்டுக்குள்ளேயே வச்சு இன்டோர் கேம்னு போட்டு அந்த பிள்ளைங்க பாவம் கஷ்டப்படுறாங்கல்ல. வெளியிலையும் அனுப்ப முடியாம வீட்டுக்குள்ளேயே வச்சு டிவியை மட்டுமே பார்க்க முடியாம என்ன பண்ணுவாங்க மைனி? இப்படி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. நீ சொல்றதும் சரிதான். நாங்களும் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுட்டா போதும், உடனே எங்க பெரியம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுவோம். அங்க போய் எங்க அக்கா அண்ணங்க கூட எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கும். ஆமால, வெளியில போய் விளையாட விட்டா சாப்பிட கூட நினைக்கிறது இல்ல. பெரியமாவா கத்தி கத்தி சாப்பாடு கொடுப்பாங்க. அப்ப கூட எப்படா சாப்பிட்டுட்டு வெளியில விளையாட ஓடலான்னு காத்துட்டு இருப்போம். குளிக்கிறது இல்ல, சாப்பிட்றது இல்ல, ஒரே ஆட்டம் தான். பாவம் இப்ப உள்ள பசங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாதுல்ல. டேய் உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஒத்த தாத்தா கடையில போய் நம்ம மிட்டாய் வாங்கிட்டு அவர்கிட்ட காசு கொடுக்காம ஓடி வருவோமே, அவர் பின்னாடி குச்சி எடுத்துட்டு துரத்திட்டே வருவாருல்ல, உனக்கு ஞாபகம் இருக்காடா? அதெல்லாம் மறக்க முடியுமா? ஒரு நாள் பெரியம்மா கிட்ட கையோட வந்து போட்டு கொடுத்துட்டாரு வேற. பெரியம்மா எங்க எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாங்க. அதுல இவ மட்டும் தப்பிச்சுக்கிட்டா. கேட்டா செல்ல பிள்ளையாமா. ஆமா, பெரியமாக்கு நான் தான் எப்போதுமே செல்ல பிள்ளை. இப்பவும் பெரியம்மா வீட்டுக்கு போனா எனக்கு தனி கவனிப்பு தான் தம்பி. ஓ, இவ்ளோ சேட்டெல்லாம் பண்ணிருக்கீங்களா அக்காவும் தம்பியும்? அதெல்லாம் கணக்கே இல்ல, ஏகப்பட்டது நடந்திருக்கு. லீவு விட்டா போதும் ஒரே ஆட்டம் தான். நானும் அப்படிதான். ஹாஸ்டல்ல லீவ் விட்டுட்டாங்கன்னா உடனே அக்கா வீட்டுக்கு வரணும்னு ஓடி வந்துடுவேன். நல்லா ஜாலியா இருக்கும். ஆனா நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், அக்கா வீட்டுல மட்டும்தான் இருப்பேன். நீங்க அந்த காலத்துல அப்படி ஆடிட்டு இப்ப இவளை வீட்டை விட்டு வெளியில விடாம வச்சிருந்தா அப்புறம் அவளுக்கும் கடுப்பு வரதான் செய்யும். மண்ணை தொட்டா குத்தம், பொண்ணை தொட்டா குத்தம்னு வச்சிருந்தா அப்ப அவளும் என்ன பண்ணுவா? எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போலாம், ஏதாவது ஒரு பிளான போடுங்க. சரி, அவளுக்கும் லீவ் இருக்கு, எங்க போறதுனால எனக்கு ஓகே. நீங்க பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க. மைனி ஊட்டி போலாமா? கொடைக்கானல்? கொடைக்கானல் நாங்க இப்பதான்ப்பா போயிட்டு வந்தோம், அங்கெல்லாம் வரல. ஏதாவது கோயிலுக்கு போலாமாடா? கோவிலுக்கு போறதெல்லாம் ட்ரிப்பாமா? அம்மா, கோவிலுக்குன்னு சொன்னீங்கன்னா வேதாவே உங்களை அடிப்பா பாத்துக்கோங்க. வேற எங்கேயாவது வெளியில போலாம், பிளான் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி, நாங்க எல்லாரும் பிளான் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம். நாளைக்கு நம்ம ட்ரிப்புக்கு கிளம்புறோம். ஓகே ஓகே. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி